ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜோசப் மற்றும் புஷ்பா குடும்பத்தினர். ஆண்ட்ரூஸ் ஜோசப் இவரின் பிறந்த நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், மேலும் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி திருமதி இனிகோ ஜோபின் மற்றும் குடும்பத்தினர். டி சாமிநாதன் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாட்சிக்காகவும் வேண்டி தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நாம் அனைவரும் இந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமையிலே, இறுதி சனிக்கிழமையிலே இருக்கிறோம். இந்த தாய் நமக்கு எப்பொழுதும் அருள் வரங்களையும் நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்து நம்மை காத்து வருகின்ற தாய்க்கு நன்றி சொல்கின்ற வேளையில தொடர்ந்து வருகின்ற மாதத்திலும் அந்த அன்னையினுடைய பரிந்துரையை நாம் வேண்டி நிற்கிறோம். எனவே அன்னை நமக்கு எப்பொழுதும் அவருடைய பரிந்துரையின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற திருவருகை காலத்தின் ஆண்டவருடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் தன்னையோடு நாம் அவருடைய பரிந்துரையின் வழியாக அவருடைய வருகைக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் என்று விடுபட்டு எழுவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 15 முதல் 27 முடிய. தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழும்ப போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். அந்த அரசுரிமையை என்றும் ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரியதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப்போகும் 4ஆம் அரசை குறிக்கின்றது. இது மற்ற எல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசினின்று தோன்ற இருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான். முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசர்களை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவன் கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழுள்ள உலகனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது நாம் நம்முடைய உள்ளங்களில் பல்வேறுபட்ட கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் நாம் இறைவனை தேடி வந்திருக்கிறோம். அப்படி தேடி வருகின்ற பொழுது நாம் இறைவன் நமக்கு ஆறுதல் தருவார், இந்த இறைவன் வழியாக நாம் ஆறுதல் அடைகிறோம் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தோடும் நாம் இந்த நேரத்திலே அன்னையினுடைய இல்லத்திலே நாம் கூடி அமர்ந்து செபித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த அன்னை உங்களை அவருடைய பரிந்துரையின் வழியாக தன் மகனிடத்திலே பரிந்து பேசுகிறார். அவருடைய நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையை தான் இன்று நாமும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே வாழ நாம் ஆசைப்படுகிறோம். எனவே அந்த நம்பிக்கையை எவ்வாறு நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பெறப்போகிறோம் என்பதையும் இந்த அன்னை நமக்கு காட்டுகிறார். எனவே நம்பிக்கை என்ற ஒரு விசுவாசத்தினுடைய கோட்பாட்டை இன்று அன்னை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்து நம் உள்ளத்திலும் நம் குடும்பத்திலும் பிறக்க இருக்கிறார். அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாம் அதை எப்படி நாம் நம்முடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எனவே திருவருகை காலத்தை தொடங்க இருக்கின்ற நாம், அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் அவருடைய வருகைக்கு உட்பட்டவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கவலைகளாலும் களியாட்டங்களாலும் குடிவெறிகளாலும் தன்னலத்தாலும் சுயநலத்தாலும் பொறாமைகளாலும் வீண் சொற்களாலும் நம்மை நிரப்பிக் கொள்வதற்காக அல்ல, இறைவன் கொடுக்கின்ற வார்த்தையின் வழியாக, வாழ்வின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக நம்மை நாம் நிரப்பிக்கொண்டு அவரை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இன்றைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். பல்வேறு கவலைகள் எதனால் வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, இருப்பதில் நாம் நிறைவு கொள்ளாத மனநிலை கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் நம் உள்ளத்திலும் நம் குடும்பத்திலும் கவலைகளாக மாறுகிறது. எனவேதான் நம் உள்ளத்தில் இறைவன் கொடுத்ததை நிறைவாக வைத்து வாழ்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கும். எனவே இன்றைய நாளிலே நாம் அன்னையை தேடி வந்திருக்கின்ற நாம் இந்த இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்கின்ற பொழுது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளாலும் நிரம்பி இருக்கிறது. ஏனென்றால் நாம் இறைவனை நம்பாதவர்களாக, ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோம். எனவேதான் நாம் பல்வேறு உலக சார்ந்த சமயத்தாலும் பொருட்களாலும் எண்ணங்களாலும் சூழ்நிலைகளாலும் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கவலைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் கொடுத்த அந்த ஒரு குறுகிய வாழ்க்கையிலே நாம் நிறைவு காணக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது அந்த குறுகிய வாழ்க்கை பெரியதான ஒரு வாழ்க்கையாக மாறும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். எனவேதான் இறைவன் நமக்கு அவருடைய தாயின் வழியாக நமக்கு சொல்வது அதுதான். ஒரு சிறிய ஒரு குறுகிய வாழ்வை தான் நம்முடைய தாய் பெற்றுக்கொண்டார். இயேசுவை பெற்றெடுத்த போது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு துன்பத்திலும் கவலைகளிலும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை அவர் பார்க்கின்ற பொழுது அந்த இறைவன் அந்த தாயின் வழியாக ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் துன்பத்தையும் அவர் நிறைவாக ஏற்றுக்கொண்டார், இன்பத்தையும் நிறைவாகவும் ஏற்றுக்கொண்டார், கஷ்டத்தையும் நிறைவாக ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியையும் நிறைவாக ஏற்றுக்கொண்டார். எனவே அனைத்தையும் அவர் நிறைவாக ஏற்றுக்கொண்ட ஒரு தாயாக இருக்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில அதே ஒரு விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நாமும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை நமக்கு அழகாக இந்த இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக சொல்கிறார். எனவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்க வேண்டும், நம்முடைய கவலைகளை களைய வேண்டும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக வாழ்வோம், இறை அருளை பெறுவோம். ஆமேன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரிவும் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வழியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிதைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களையும் முத நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். மேல் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்கள் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள்
யாரும் இணையாத ஆத்துமாக்கள் உத்திரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காகவும் இந்த மழையினால் இறந்து போன அனைத்து ஆண் மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக செல்வங்களுக்கு நாம் உள்ளாக்கப்படாமல் இந்த இயேசுவினுடைய செல்வத்தை பெற்றுக்கொள்ள நமக்காக வருகிறார். இதோ நாமும் மாறுவோம், மீட்படைவோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, நம்முடைய ஆடிய வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களுடைய ஜபங்களையும் உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறீர்கள். மேலும் நம்முடைய ஆலய பராமரிப்புக்கான வளர்ச்சிக்கான உங்களுடைய நன்கொடைகளையும் உதவிகளையும் ஜபங்களையும் தொடர்ந்து நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி பெசன்ட் ஆலயத்திற்கு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர், விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ் வரும் நாங்கள் அதை கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஜோசப் மற்றும் புஷ்பா குடும்பத்தினர். ஆண்ட்ரூஸ் ஜோசப் இவரின் பிறந்த நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மேலும் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி திருமதி இனிகோ ஜோவின் மற்றும் குடும்பத்தினர். டி சாமிநாதன் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாட்சிக்காகவும் வேண்டி